கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தபடி ஒரு குயிக் ப்ரஷ்அப் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும்படியாகவும் ஆவிக்கென்று நம்ம விதைக்கும்படியாகவும் ஆவியினாலே நாம் ஆவியலை முடிக்கும்படியாகத்தான் இந்த ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளணும். என்னுடைய காரியங்கள், என்னுடைய செய்கைகள் ஆவிக்கேற்றபடி இருக்கிறதா? நான் ஆவிக்கேற்றபடி என்னுடைய காரியங்களை நான் விதைக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில், வேலை இடத்துல நான் செய்கிற காரியத்தில் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறேனா? இந்த ரெண்டு காரியத்தை நம்ம அனலைஸ் பண்ணி நான் சரியாக செய்கிறேன்னா, சரியாக இருக்கேன்னா, எப்பவுமே நம்மளை குறித்ததான செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி கொள்ளுகிறார், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இந்த சமயத்தில் இருக்கிறேன், நான் எப்படி முன்னேறணும். நம்ம ஃபைனான்ஸை மட்டும் நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணுறோம். இல்லை, நம்முடைய காரியத்தை நான் எந்த இடத்துல இருக்கிறேன், ஆண்டருக்கு இந்த வருஷம் எப்படி பிரியமாக இருக்கிறேன், இன்னும் வருகிற நாட்களில் நான் எப்படி இன்னும் பிரியமாக இருக்கணும். அப்படி நடந்து கொள்ள அதற்கு தான் ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன். கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து கொஞ்சம் கஷ்டம்னாலும் நான் ஜெப நேரத்தை வைத்து ஆண்டருக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டருடைய வசனத்தை வாசிக்கிறேன். என்னால் இயன்றபடி எனக்குள் இருக்கிற குணங்கள் மாறும்படியா. யாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதுங்க. யாருமே ஆவிக்குரிய கனியை நான் பர்ஃபெக்டாக வந்துட்டேன் சொல்லவே முடியாது. நானும் சொல்ல மாட்டேன் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு கனியை பார்க்குற பொழுது, கடந்த நாட்களை தியானிக்கும் பொழுது பார்த்தேன், ஒரு சில சூழ்நிலையில் சில கனிகளை நம்ம குறைஞ்சு போயிடும். அதை சரிப்படுத்தணும். ஸோ நான் ஆவிக்கென்று விதைக்கிறேன், ஆவிக்கென்று விதைச்சால் நான் ஆவியினால நித்திய ஜீவனை அறுப்பேன். ஸோ நான் ஆவிக்கென்று விதைக்கணும். என் காரியங்களை இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம். நான் இவ்வளவு இப்போ இன்வெஸ்ட் பண்ணனா 10 வருஷம் கழித்து என் பிள்ளைக்கு இன்சூரன்ஸில் இவ்வளோ வரும், இல்லாவிட்டால் காரியம் வரும், எல்லாத்தையும் முன்கூட்டி பண்ணுறோம். ஆவிக்குரிய காரியத்தில் விதைக்கிறோமா? ரொம்ப முக்கியம். ஆவிக்கென்று நம்ம விதைக்கணும். ஸோ அந்த ஆவிக்குரிய கனிகளில் கடந்த நாட்கள் வரைக்கும் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இன்னைக்கு அடுத்த 3 கனிகளை பார்க்கிறோம். விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒரு விஷயம் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடலாமா? லைனாக ஃபாஸ்ட்டாக. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பிப்ரவரி 1 மாதம் விட்டுடலாம், மார்ச்சில் நடுவில் கேட்டு பார்க்கலாம். சரியா? ஏன்னா கடந்த நாட்களில் தேவன் கொடுத்த ஒரு கூடுகையில் டு கெட் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட், அதுதான் நம்ம ஊழியத்தினுடைய மிஷன். அதை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லி கொடுத்து, ஏன்னா சபை எப்படி யார் உள்ள வர்றாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் வந்தவர்கள் அந்த அக்னியை பற்றி கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் அக்னியாக எல்லோரும் மாறிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்னும் மாற்றுவார். வேகமாக அந்த முதல் 6 கனிகள் உங்களோடு பகிர்ந்ததை குறிப்பாக வேகமாக சொல்லிட்டு அந்த 3 கனிகளுக்காய் கடந்து செல்வோம். அன்பை குறித்து நம்ம தியானித்தோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அதில் அன்பே பெரியது. ஸோ எல்லாவற்றிலும் அன்பு பெரிதானது. அதில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என் அன்பு மாயமற்றதாக இருக்கணும். அதே வேளையில் என் அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படக்கூடாது, நியாயத்தில் சந்தோஷப்படணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், எல்லாவற்றையும் நம்பும். ஸோ அன்பு வெளியேற பெற்றது. இன்றைக்கி அந்த அன்பின் கனியில் எங்கே இருக்கிறீங்களோ அதில் இன்னும் அதிகமாக வளர முயற்சி பண்ணுங்கள். சந்தோஷம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் உண்மை என்றால், உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் பலப்பட்டு வருகிறேன் என்றால், எந்த ஒரு சோகம் உங்களை கவ்விக்கொள்ள முடியாது. கொஞ்ச நாள் ஒரு இழப்பு, ஒரு காரியம், ஒரு பிரிவு, சோகம் இருக்கும். ஆனால் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சூழ்நிலை இருந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க? அந்த கனியில், சந்தோஷத்தின் கனியில் நான் பலமாக இருக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இதாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்கள் வேதம் என் மனமகிழ்ச்சி ஆண்டவரே. அதற்கு தான் சொல்கிறது, வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். சமாதானம், தேவனுடைய சமாதானம். ஆண்டு கொடுக்கிறது, தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த தேவனுடைய சமாதானத்தினால யார் நிரப்பப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள அந்த மன ரம்யமாக இருக்கிற அந்த ஒரு நிலை அவங்க வருவாங்க.
ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன், பவுல் சொல்லுகார், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைவாக இருக்கவும் நான் கற்பிக்கப்பட்டேன். ஸோ அந்த மன ரம்யம் இருந்தால் அந்த சமாதானம் இருக்கும். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமாம். நீதியாக காரியங்களை செய்கிற பொழுது சமாதானம் இருக்கும். நீடிய பொறுமை. ஆண்டவர் ஏன் வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணிக்கார்? எதற்கு என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்? எதற்கு இந்த வேலையில் வச்சிருக்கிறார்? என்ன காரியம், என்ன வாக்கு? அந்த நீடிய பொறுமையின் கனி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அவசியம் அது இருக்கணும். அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும். பாஸ்டர், இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இவங்களுக்கு பொறுமையை நல்ல ரொம்ப கோவப்பட்டார், இப்போ பொறுமைசாலியாக இருக்கிறாரு. ஒரு சாட்சி, கல்யாணம் ஆகும்போது என் மனைவி தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க, இப்போ பொறுமையாக மாறிட்டாங்க. அந்த பொறுமையில் மாற்றம் இருக்குது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, மாற்றமேலே நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா முன்னேறும்படியாய் முயற்சி செய்யுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். தயவு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. இதை குறித்து நம்ம தியானித்தோம். தயவா, எல்லா இடத்துல தயவா இருங்க. முடிந்த அளவுக்கு முடிந்த இடத்துல தயவு இருக்கும்படியாய் கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நற்குணம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நம்ம குணம் நற்குணமாக இருந்தால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். நம்ம நற்குணங்கிறது நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, அடுத்தது நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்காக, அதற்கு பிறகு சபைக்காக, அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருவர் உங்ககிட்ட சில காரியங்களை கேட்குறார். இல்லாவிட்டால் புதுசாக ஒரு கொலீக் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இடத்துல 5 வருஷமாக இருக்கிறீங்க, அவங்க ஏதோ தெரியலேன்னு கேட்குறாங்க. ஓ, உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு இருந்தால் அது நற்குணம் இல்லை. அப்படியா, உங்களுக்கு தெரியலையா, வாங்க நான் சொல்லித்தரேன், அது ஒரு நற்குணம். பார்த்துக்க உங்களுக்குள்ளேயே எங்கே நற்குணம் இருக்குது, எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அன்பின் கனி, இந்த 6 கனிகள்லையும் ஆண்டவர் நம்ம முன்னேற கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கும் விசுவாசம் என்கிற அந்த 7வது ஆவிக்குரிய கனியை பார்க்குற. சொல்லுங்கள், விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ். இந்த விசுவாசம் யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குன்னா, அன்பு யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குதோ அங்கே விசுவாசம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஆவிக்குரிய கனி ஒவ்வொன்றும் ரிலேட்டட். இப்போ ஒரு இடத்துல, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சில வேலை செய்கிற இடத்துல 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் எங்கேருந்து தெரியுங்களா வருது? அவங்க நேசிக்கிற அந்த நேசத்தில், அன்புலேருந்து தான் விசுவாசம் பிறக்குது. இன்றைக்கி நான் ஆண்டருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறேன், என் விசுவாசம் பலனாக இருக்குன்னா ஆண்டர் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு அதிகம். புரியுதா உங்களுக்கு? நான் ஆண்டர் அதிகமாக நேசிக்கிறேன், உங்கள் விசுவாசம் பலமாக இருக்கும். என் விசுவாசம் ஆட்டங்கானது, நல்ல எல்லா காரியம் நல்லா இருக்கும்போது நான் விசுவாசத்தில் பலனாக இருக்கிறேன். திடீர்னு காரியங்கள் கொஞ்சம் மாறுது. நம்ம விசுவாச பாதையில் ஆரம்ப நாட்களில் தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறமும் ஒரு சின்ன காரியம் நடக்கலைன்னு என் விசுவாசம் தள்ளாடுது, விசுவாசம் கேள்விக்குறியாகுதுன்னா ஆண்டு மேலே இருக்கிற உங்களுடைய அன்பை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையாகவே அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்த அந்த ஆண்டவரை தான் நான் நேசிக்கிறேன்னா, இல்லை அவர் ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், ஒரு நன்மையை கொடுக்கணும். அன்பான திருச்சபையை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் நம்ம கடந்து வந்தது அற்புதத்தை, அதிசயத்தை, நன்மையை மட்டும் பெற அல்ல, அந்த சிலுவை தியாகத்தில் அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முதலாவது சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டருடைய சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டருக்குள்ள வருகிறோம். அந்த வருகிற வழி எப்படி வேணாலும் இருக்கலாம். நாங்கள் டெலிவரன்ஸ் மூலமாக ஆண்டருக்குள்ள வந்தோம். ஒரு சிலர் ஹீலிங் மூலமாக வரலாம். ஒரு சிலர் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு விடுதலையாய் வந்திருக்கலாம். ஆனால் உள்ள வந்த பிறகு, ஆண்டவருக்குள் வந்த பிறகு, அவர் மேல் இருக்கிற நேசம் அதிகரிக்கணும். மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை காட்டிலும், எல்லாம் எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அது அதிகரிக்கணும். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் அவ்வளவு பலமாக எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? நாசமோ நிர்வாணமோ? எத்தனையோ அடிகள், கள்ள சகோதரால் வந்த உபத்திரவங்களோ ஏமாற்றங்களோ எதுவும் என்ன பிரிக்க முடியாது. கூடவே இருந்த பேதுரு 3 வருஷம் கூட. நல்லா பாருங்க, உங்க விசுவாசம் எங்க இருக்குது, எந்த நிலையில் இருக்குது? கூடவே இருந்த பேதுரு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, அவரை பிடிச்சிட்டாங்க. என்ன செய்திருக்கணும்? மரித்தாலும் உங்களோடவே இருப்பேன்னு சொன்ன பேதுரு பின்னங்கால் பிடரியில படும்படியா எல்லாம் மறைஞ்சிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க.
திருச்சி ஓடி போனாங்கிற மாதிரி ஓடி போகிறாங்க. நான் இருந்தால் ஓட மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சூழ்நிலை வருகிற பொழுது நிற்கணும். உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. ஏதோ ஒரு இடம் ஆண்டருக்காக நிற்கணும், தைரியமாக நின்னீங்களா? தேவனுக்காக விசுவாசத்தில் நிற்கணும் நின்னீங்களா? இல்லை நான் எப்படி என்னன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டிங்களா? ஒருவேளை எங்காவது ஒருவேளை தயக்கத்தில் என்னால் முடியல, புதுசாக ஆண்டருக்குள்ளே வந்தேன், சரி பரவாயில்ல, ஒரு புது சோதனை. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு இடத்துலயாவது விசுவாசத்தில் பவுல் பின்னால் போனதா வேதத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா இஸ் லவ் இஸ் so deep. அதனால தான் அவர் எழுதுறாரு, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும்படியா. If you want to experience the love of Christ, your love must be deep with God. அந்த சிலுவையின் மேல் இருக்கிற அன்பு ஏதோ ஒரு வேதத்தை படிக்கிறது, ஏதோ ஒரு ஆராதனை இல்ல, it is so deep. அப்படி நீங்க போகும்போது என்ன ஆகும்? உங்க விசுவாசத்தின் பலன் அதிகமா. அந்த விசுவாசத்தின் பலன் எங்க இருக்குதோ அங்க மகிமையான அபிஷேகம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகத்தின் ரகசியம். என் அன்பு அவர் மேல அதிகமா இருக்குது, என் விசுவாசம் பலனுள்ளதா இருக்குது, விசேஷித்த அபிஷேகம் தேடி வரும். நோவா இருந்த நாட்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏன் நோவாவை ஆண்டவர் தேடி போய் பேழையை செய்ய சொன்னார்? ஆபிரகாம் இருந்த நாட்களில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தேடி போனார்? இன்னைக்கு என்ன தேடி ஆண்டவர் வரணும், என் மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைக்கணும். Let your love be more deeper and deeper for God. உங்க அன்பு அதிகரிக்கிற பொழுது, உங்க அன்பின் ஆழம் அதிகரிக்கிற பொழுது உங்கள் விசுவாசம் பலப்படும். கர்த்தர் உங்களை நம்பி வருவார், உங்க மேல பிரியமா இருப்பார். எபிரேயர் 11:6-8 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ பிள்ளைங்க நம்ம மேலே பிரியமா இல்லைன்னு சொல்கிறோம். அப்பா மேலே நீ பிரியமா இல்லை பாரு, அம்மா மேலே நீ பிரியமா இல்லை பாரு, என் மேலே நீ பிரியமா இருக்கணும்ல. சின்ன பிள்ளைகளை எடுத்து கொஞ்சிரும். அப்போ அந்த பிள்ளைங்க நம்மக்கிட்ட சிரித்து பேசலனா ஏன் பிரியமா இல்லைன்னு கேட்குறோம். ஏசப்பா அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்குறாருங்க. ஏசப்பா அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்குறாரு. என் மேலே நீ பிரியமா இல்லையா? ஏன் உங்களுக்கு டவுட்டு? அப்பா செய்வாரா செய்ய மாட்டார், ஏன் உங்களுக்கு டவுட்டு? ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஏன் டவுட் பண்ணுறீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு துளி அளவு கூட டவுட் பண்ணாதீங்க. என் ஆண்டவர் நிச்சயம் செய்வார், என் நிச்சயம் ஆண்டவனுக்கு கொடுப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நோவா இருந்த நாட்களில் நோவா ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த அன்பு அவ்வளோ அதிகமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் நோவாவை தேடி போய் பேழையை செய்ய சொன்னார். மற்றவங்க விசுவாசிக்கல, மற்றவங்க கேட்கல. ஏன் கேட்டார்? He was special. இன்னைக்கு இந்த மெசேஜுக்கு பிறகு உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல கேட்கலாம், உங்களை ஆண்டவர் ஏதோ இடத்துல கேட்கலாம். விசுவாசமா இந்த காரியத்தை செய்வியா? விசுவாசமா எனக்காக விதைப்பியா? நீங்க விதைக்க உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது பெரிய காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு ஏதாவது இடைப்பட்டால் நிச்சயம் இடைபடுவார். இந்த செய்திக்கு பிறகு ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய், என்னை நம்பி இந்த காரியத்தை செய், என்னை நம்பி இந்த முடிவெடு. அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து வரணும். we have to experience it. அதை கேட்கணும். நீங்க எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, உங்களுக்கான இந்த காரியத்தை செய்யணும். நோவாகிட்ட ஆண்டவர் சொன்னார் 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ வாப்பா, நான் உன்னை அனுப்புறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். தைரியமா கடந்து வர்றார். இன்னைக்கு ஏசப்பா உங்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாற்றுறாரா? உங்களை ஒரு புது இடத்துக்கு கொண்டு போறாரா? உங்களோட பேசி உங்களை அழைக்கிறாரா? மூவ் ஃபார்வர்ட், டிலே பண்ணாதீங்க. நான் இந்த தேசத்தில் இருந்த முதல் வேலையில் 5 வருடம் இந்த இடத்துல இருந்தேன். ஒரு புதிய பாதை ஆண்டவர் பாத்தமில் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அந்த இடத்துல கொண்டு போனார். ஆவியானவர் மெதுவாக இடைப்பட்டார். நீ இந்த இடத்துக்கு போகிற,
இந்த இடத்துல உனக்கு இந்த காரியம் நல்லா இருக்கும், நீ இதில் இரு அப்படின்னாரு. நான் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னால் மனுஷங்க சத்தம் நிறையா, அங்கெல்லாம் போயிடக்கூடாது, அங்கெல்லாம் இருந்துடக்கூடாது, ரொம்ப டேஞ்சர், சிங்கப்பூரின் பாத்தம் போனாங்கன்னா ரொம்ப இதாயிருவாங்க, அதெல்லாம் கேட்டு அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டு இருந்தேன். ஆவியானுடைய சத்தம் இடைபடுகிறது. ஆனாலும் சில வேளைகளில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற பொழுது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை என்ன சர்வே ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எதை குறித்து நீங்கள் யோசிக்காமல் தைரியமாக கடந்து போங்க. அதனால தான் ஆண்டவர் நாங்கள் விசுவாசித்த ஆண்டுக்குள்ளே வந்த நாட்கள்லேருந்து அநேக இடத்துல விசுவாச அந்த பயிற்சியில் நடத்தினார். அதனால தான் ஆண்டரோடு நடக்கிற பாதையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது கலங்காமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பயிற்சிவித்து கொண்டோம், அந்த விசுவாச பயனில் பயிற்சிவித்து கொண்டோம். இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்காக சில முடிவுகளை எடுக்கிறீங்க, இல்லை உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், வேலையில் சில முடிவுகளை எடுக்கிறீங்க. அதில் ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறார், ஒரு புதிய பாதையை காமிக்கிறார். விசுவாசத்தோடு எடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரா, தைரியமாக எடுங்க. நிறையா பேர் அதில் தயங்கி அந்த பாதையை எடுக்காமல் இருக்கிறனால தான் அதோடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் இருக்கிறது. நம்ம சுதந்திரிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யணும். யாக்கோபு 2:26, ஜேம்ஸ் சாப்டர் 2:26, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது. கிரியை இருக்கணும், விசுவாசத்தில் கிரியை இருக்கணும். நோவா நீ பேழை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, அட கிறுக்கு பையில நீ போய் பேழையை பண்றான், நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். அவனுக்கு தெரியும், அவர் சொன்னால் அவர் செய்வார். ஆபிரகாமுக்கு தெரியல, எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. நீ வாப்பான உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன், கடந்து போகிறார். 25 வருஷம், 25 + 20 அரௌண்ட் 45 இயர்ஸ் ஆகுது. ஈசாக்கு இருக்கிறப்போ மோரியாமலைக்கு பலியிடும்படியாக கொண்டு போங்கிறார். அவன் போகிறான், தைரியமாக போகிறான். அவர் தான் பிள்ளையை கொடுத்தார், அவர் தான் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய சித்தத்திற்காக கொடுன்னு சொல்றார், விதைக்க சொல்றார். தைரியமா விதைக்கணும். அது விதைச்சனால, அந்த அனுபவத்தில் கடந்து போனனால சொல்றேன், உங்க அன்பு மேல அதிகரிக்கும். உங்களுக்காக ஒரு கடந்து வருவார். அந்த விசுவாச கனி அதிகரிக்கணும்னா ஆண்டவர் மேல இருக்கிறவங்க அன்பு அதிகரிக்கணும். ஹல்லேலூயா. இதில் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களை நீங்களே இப்போ என்ன நானே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன நானே ஆராய்ந்து பார்க்குறேன். இதில் நான் எங்கே இருக்கிறேன், இதில் இந்த இடத்துல குறைஞ்சி போயிட்டேனா, இதில் இந்த காரியத்தில் கம்மியாக போயிட்டேனா, நான் எப்படி சரி செய்யணும் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் வளர முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியும். ஸோ இன்றைக்கி ஆண்டருக்குள் இருக்கிற அந்த அன்பில் நான் எப்படி நிலைத்து இருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன், ஏதோ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு சில வேளையில் பாருங்கள், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கான்ற, இந்த நன்மையை கொடுங்காண்டவரே, அதுலேயே நம்ம நிற்கிற பொழுது நிறைய நேரம் காரியங்கள் டிலே ஆகும். ஆனால் ஆண்டவரே, என்ன தேடி நீங்கள் வந்தீங்க, என்ன ரட்சித்தீங்க, உங்கள் சுத்தம் நிறைவேறும்படியாக நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவரோட கலந்து பாருங்கள். 6 வருஷம் தடையாக இருக்கும், 6 வாரத்தில் கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டரோட சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தில் போகிறது. ஸோ விசுவாச கனி அதிகரிக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். அடுத்தது சாந்தம். நிறைய பேரை பார்த்தா சொல்கிறேன் பாருங்கள், அவர் சாந்த சுரூபியாக இருக்கிறார். அவர் இங்கே தான் சாந்த சுரூபியாக இருப்பார், ஆனால் வீட்டில் வேற மாதிரி இருப்பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த சாந்தத்தில், ஜென்டில்னஸில் எப்படி இருக்கிறோம்? சங்கீதம் 147:6, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். யாருக்கெல்லாம் சாந்த குணம் இருக்குதோ ஆண்டவர் உயர்த்துகிறார். சங்கீதம் 25:9, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த சாந்த குணம் நிறைய நேரம் வீட்டில் பிள்ளைகளுடைய காரியங்களை நம்ம விசாரிக்கிற பொழுது, இல்லாவிட்டால் இங்கிருந்து ஊருக்கு பேசுறீங்க, மனைவியோடு பேசுகிறீங்க, குடும்பத்தாரோடு பேசுகிறீங்க, அம்மா அப்பாவோடு பேசுகிறீங்க, சில காரியங்களை கேட்குற பொழுது நம்மளால் உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியறதில்ல, ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதனால் என்ன செய்கிறோம், டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். அந்த ரியாக்ஷனுக்கு வரும் பாருங்க, ஆப்போசிட் ரியாக்ஷன், அதை நீங்கள் தாங்க முடியாதபடி இருக்கும். சில சமயத்தில் அதை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரியாக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் சாந்தமாயிருவீங்க. அதுதான் அந்த சாந்த குணம். அந்த சாந்த குணம் நிறைய முடிவுகள் எடுக்கிற பொழுது நம்ம இருக்கணும்.
இப்போ பிள்ளைகளிடத்தில் கேட்குறோம், நம்ம பிள்ளைகள் மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம்தான், இல்லைன்னு சொல்ல. எல்லா பிள்ளைகள் மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வர முடியல. விசேஷமாக இந்த தேசத்தில் பிள்ளைகள் படிக்கிற காரியங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இங்கே மட்டும் இல்லை, இப்போ வர்றதில் ஏஐ டெவலப்மெண்ட் ஏதோ எறால போயிட்டுருக்குறோம். நம்ம ஃபோனை சுற்றி சுற்றி பேசின எறாலிருந்து இப்போ ஏஐ எறால் எத்தனையோ எறால போயிட்டுருக்குறோம். ஸோ அதையெல்லாம் நம்ம அனுசரித்து அந்த சேலஞ்சஸில் பிள்ளைகள் கடந்து போகிறாங்க, எத்தனையோ காரியங்களை கடந்து போகிறாங்க. சில காரியங்கள் பிள்ளைகளிடத்தில் ஆகட்டும், குடும்பத்தினர் ஆகட்டும், நீங்கள் பேசுகிற பொழுது கொஞ்சம் உங்களை அவங்களுடைய நிலையில் நீங்கள் இருந்து, இந்த நிலையில் இருந்தால் நான் என்ன செய்வேன், இந்த நிலையில் இருந்தால் நான் என்ன முடிவெடுப்பேன், அந்த சாந்தம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை கடைபிடிக்கிற பொழுது, அந்த சாந்த குணம் அதிகரிக்கிற பொழுது கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். நான் என்ன செய்ய ஆண்டவரே, சாந்தமாய் பொறுமையாய் காரியங்களை செய்கிற பொழுது தேவன் செய்கிறார். இன்னும் சில வேளைகளில் இந்த சாந்த குணம் எங்கே இருக்கணும்னா, நான் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரல, நான் எதிர்பார்த்த அந்த நண்பர் ஏமாற்றிட்டார், இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன இந்த காரியம் இந்த இடத்துல ஒரு பிரிவு வந்துருச்சு, ஏதோ சில லாஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், பிட்ரையல்ஸில் கடந்து போகிறோம். அந்த இடத்துல அந்த மாதிரி ரொம்ப நம்மளை பாதிக்கிற சூழ்நிலை என்ன செய்யணும், சாந்தமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்ல முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு அவசரமாய் ஒரு காரியத்தை கேட்குறீங்க. இப்போ சில பேர் இந்த வீடு வாங்குகிற விஷயம், இடம் வாங்குகிற விஷயம் அவசரமாக செயல்படுவாங்க, வேகமாக. ஏதோ இந்த மாதம் விட்டால் அந்த இடமே போச்சு, அந்த இடமே பயங்கர அடிக்கணும். இல்லை, சாந்தமாய் சில வேளைகளை தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எது சரியான வழி, என்ன செய்யணும் ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் ஆண்டவர் நடத்துகிறார். சில வேளையில் சாந்தம் இல்லாமல் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கிறனால நம்ம போக ஆண்டு வைக்காத இடத்துல நம்ம போயிடுவோம். தயவு செய்து எந்த இடத்துல ஆகட்டும், நீங்கள் ஆரம்பிக்கிற தொழில், நீங்கள் செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை பிள்ளைகளுக்கு எடுக்கிற எதிர்கால முடிவுகள், என்ன முடிவாக இருந்தாலும் நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார். நான் உங்கள் பாதத்தில் காத்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், உங்கள் வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே. தேவனுடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும், சிலுவையிலிருந்து வருகிற அந்த நடத்துதல் நம்மளுக்கு கடந்து வரணும், அந்த உயிர்த்தெழுந்தப்பட்ட வல்லமை, அந்த ரெசரக்ஷன் பவர் நம்மளை ஆட்கொண்டு எல்லா வகையில் ஆண்டவர் நடத்தணும்னா சாந்த குணம் ரொம்ப முக்கியம். சில வேளைகள் அந்த லிமிட்டை தாண்டி போகிற அந்த சாந்த குணத்தை சோதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது. அது சில சமயம் வரத்தான் செய்ய, சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதை அதிகம் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த சாந்த குணம் அதிகரிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியான ஆவிக்குரிய கனி இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இச்சையடக்கம், அதற்குண்டான அந்த வசனத்தை வாசிச்சிட்றேன். 1 John chapter 2 verse 15 to 17. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 15 to 17. எல்லாரும் எடுத்தவங்க வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்வனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ சேவிங்ஸே பண்ணக்கூடாதா? நான் சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. நமக்கென்று தேவையான சொற்றுக்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கணும். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பில்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரை விட இந்த காரியத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அது ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு பணமாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்ம செய்கிற என்ன ஒரு காரியம், பேர் புகழ் எதெல்லாம் வருதோ அதை நேசிக்கிறேன், அதன் மேலே என் கண் இருக்குது. ஒரு வாலிபன் ஆண்டிருந்த நாட்களில் கடந்து வந்தான். அவன் சொன்னான், நான் நித்திய ஜீவனுடைய என்ன ஆண்டரே பண்ணணும், நீ கட்டளை கை கொள்ளுப்பா, நீ இந்த காரியங்களை செய்.
தாயின் தகப்பனை கனம் அதெல்லாம் எல்லாம் செய்கிறனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா உனக்கு இருக்கிற சொத்தை விற்று தரித்திரர் கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானார். இதே கேள்வியை ஆண்டவர் இன்றைக்கு சபையின் மத்தியில் கேட்டால் எல்லாத்தையும் கேட்க மாட்டார். ஒரு சிலரை கேட்டால் அது வேணால் சர்வே ரிப்போர்ட் வச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் சர்வே போட்டு கேட்டுக்கலாம், எத்தனை பேர் என்ன சஜஷன் சொல்கிறீங்கன்னு. ஆனால் அந்த இளைஞனுடைய இருதயத்தில் இருந்தது. இன்றைக்கி ஆண்ட இடத்துல போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு சில காரியங்களை சொல்கிறார். நீங்கள் உடனே ஓகே ஆண்டவரே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த இச்சை அடக்கம் என்பது உங்களுக்குள்ளே அதிகமாக பெருகி இருக்குதுன்னு அர்த்தம். அது அவர்களுடைய அழைப்பை பொறுத்து, காரியத்தை பொறுத்து ஆண்டவர் சொல்லுவார். எல்லாத்துக்கிட்ட சொல்கிறதில்ல. அந்த வாலிபன் தானாக போய் தலையை கொடுத்தான், கேட்க மாட்டேன்ட்டான், சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நிறைய பாருங்கள், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரோட கேஆசின்னு சொல்லி அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். ஆண்டவர் யாரையும் எந்த இடத்துலையும் காரணம் இல்லாமல் இணைக்கிறதில்லை. எலிசா, கேஆசி ஆண்டவர் வைத்திருந்தார். எலிசாவுக்கு பிறகு அந்த ஊழியத்தை தொடர வேண்டும் என்று கேஆசியை வைத்திருந்தார். அந்த கேஆசிக்கு நாகமான் கொண்டு வந்த பொருட்கள் மேலே கண்ணு போயிடுச்சு. ஃபாதர் எழுதின ஒரு பாட்டு இருக்குங்க, எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவும் அபிஷேகம், ஆடை மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். யாருடைய அபிஷேகம் பாதுகாக்கப்படும்னா எல்லா நேரத்திலும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இல்லை, அபிஷேகம் பெற்ற ஆரம்பத்தில் இல்லை, வளர 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 தேவனையே கண்கள் நோக்கி பார்க்குதோ. இன்னைக்கு ரெகபோத் நம்ம தேவ கிருபையினால ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னும் ஆண்டு ரெகபோத்தை வளர்க்க போகிறார். வளர வளர அவரை நெருங்க, அவரை பற்றி பிடிக்க, எந்த இச்சையும் எதுவும் தொடக்கூடாது ஆண்டவரே, தேவனுடைய சுத்தத்தின்படி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். அதில் கவனமாக இருக்க கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பும். 120 பேர் கூடியிருந்தாங்க மேலறை வீட்டில். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அவங்களோடு இருந்த 120 பேர் அப்போஸ்தல நடபடிகளில் வாசிக்கிறோம். அங்கே இருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த 12 பேர் மட்டும் ஸ்பெஷல், எல்லார் மேலே இறங்கினார். அபிஷேகப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ரப்பா காரா லாஹனோ அப்படியே அந்நிய பாஷை பேசி அசைச்சிருவாங்க. ஆனால் அந்த அனினா சபிரால் 2 பேர் தங்கள் சொத்தை விற்றாங்க. சொத்தை விற்று பேதுருவினிடத்தில் அப்போஸ்தலர் காலில் கொடுக்கும்படியாக வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு பகுதியை வஞ்சித்து மறைத்து வைக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இச்சை அடக்கம். இச்சைப்படாதீங்க. காசுல, பேரில், புகழில், என்னை காட்டிலும் எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அப்போ அந்த 16வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவர்களும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றார். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் நீ புசிக்காதேன்னு சொல்றார். அதை மட்டும் எப்படியாவது புசிக்கணும்னு அவங்க இருதயத்தில் பிசாசு காரியத்தை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்ய முற்படுறேன். நல்லா பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ள வருடத்துக்கு வருடம் நான் வளருகிறேனா, வார்த்தையில் வளருகிறேனா, அவர் மேல் இருக்கிற அன்பில் வளருகிறேனா, இல்லை ஏதாவது நான் தடை செய்யுதா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரை இந்த காரியங்கள் எனக்கு தடையாக இருக்குது, ஆண்டவரை இந்த காரியங்கள்லேருந்து நான் சரிபடணும். 2012ஆம் ஆண்டில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கேரியரில் ஒரு பக்கம் உயர்த்தி வருகிறார், ஒரு பக்கம் ஊழியத்தினுடைய தாகம் அதிகரித்தே வருகிறது. அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல கேட்குற, ஆண்டவரே நீங்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் வேலையினுடைய காரியங்கள் அதிகரித்து நான் மேலே வந்து கொண்டே இருக்கிற, ஊழியத்தினுடைய நேரம் கம்மியாகுது, இதற்கு நீங்கள் ஒரு வழியை உருவாக்கணும்னு சொன்னப்போ நான் சொல்லுகிறவரை நீ பேசாமல் இருந்து அதை விட அதிகமான காரியத்தில் உருவாக்கினார். அப்போ நான் அறிந்து கொண்டேன், ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருக்குது. குறிக்கப்பட்ட நேரம் வந்தது 2015. தேவ சமூகத்தில் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு பெரிய கிரைசிஸ் முடிஞ்சு அடுத்த ப்ரமோஷனுக்கு ஆயத்தமாக வச்சிருக்கிறாங்க. பேசுகிறாங்க, என்னோட பேசுகிறாங்க, அடுத்த வருடத்துலேருந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆயத்தமானு. அது எடுத்தால் இட் இஸ்
எனக்கு அப்போது ஏஜ் 45 தான். இட்ஸ் a குட் டைம் டு மூவ் ஆன், கியர் அப் அந்த கேரியர் growth. ஆனால் தேவ சத்தம் வெளிப்பட்டது நிமித்தமாய், ஆண்டருடைய வார்த்தை கடந்து வந்தது நிமித்தமாய், தேவ சமூகத்தில் அதை அர்ப்பணித்து தேவனுக்கு என்று கடந்து வந்தேன். எத்தனையோ ஊழியக்காருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஆண்டனி ஊழியத்துக்கு அழைத்தார், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினேன். ஐ டிட் நாட் ஸ்ட்ரகிள் a lot. தேவன் அழைத்தார், அவருடைய காரியத்துக்காக கடந்து வந்தோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மகிமையான அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கார். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த இடத்துலையும் அவரை காட்டில் யாரை வச்சிடாதீங்க. ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இல்லை, ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் இல்லை, பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் இல்லை. ஏசு 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 அவர்தான் முதல். அந்த வாலிபனை கேட்டார், உங்ககிட்ட இருக்கிறதையெல்லாம் விற்று தரித்திரம் கொடுப்பான்னு. இயேசு முகமுகமாய் பேசுகிறார். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனால் 1970s 80s ராமேஸ்வரம் பகுதியில் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பான் அப்போஸ்தலன் பவுலோஸ், அவரோடு ஆவியானவர் பேசுகிறார். தம்பி, நீ ஊழியத்துக்கு வரப்போற, நான் உன்னை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போகிறேன். நீ கேரளாவிலேருந்து நீ ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று 4 ஊழியத்துக்கு அனுப்புமான்னு சொல்கிறார். அந்த சாட்சி தான் 2000 மேலே நான் கேட்ட சாட்சி தான் ஆண்டருடைய அந்த அன்பின் ஆழத்தில் 10 வருஷம் என்ன 20 வருஷம் விசுவாசியா ஆழமாக கொண்டு போச்சு. நீங்கள் கேட்குற ஒரு சாட்சி, நீங்கள் கேட்குற ஒரு மெசேஜ், தேவனுடைய ஒரு தொடுதல் உங்களை அப்சைட் டவுனாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை வருஷமானாலும் இட் இஸ் சோ ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். அவர் சொன்ன அந்த காரியம் அவர் சாதாரணமாக தான் பேசினார். அப்போ சொன்ன அந்த சாட்சி அப்படியே இருதயத்தில் ஆழமாக இருக்கு. அன்றைக்கு ஆண்டவர் பேசினார், இருந்த சொத்தையெல்லாம் விற்றேன், 4 பங்கா எடுத்து 4 ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஆண்டு அனுப்புகிற 200 ரூபா மணி ஆர்டருக்காக உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது தேவனுக்கென்று வாழுகிற வாழ்க்கை. இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன காரியத்தை ஆண்டருக்காக செய்ய முடியல, ஒரு சின்ன தியாகம் செய்ய முடியல, அப்படி இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க. ஆவிக்குரிய கனி அப்படி நீங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுன்னா, பல நாள் காத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற அபிஷேகம் உங்க மேலே கடந்து வரும். வெளியேற பெற்ற அபிஷேகம் கடந்து வரும். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் தேவன் பயன்படுத்துவார். இன்னொரு காரியம், இந்த இச்சை அடக்கம் நம்ம குடும்பத்தில் ரொம்ப இதாக இருக்கணும்னா, வாட் எவர் இஸ் வித்இன் யோர் ரீச், என்னுடைய சக்திக்கு என்னுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்குது, அதைத்தான் நான் கவனம் வைப்பேன். இன்னொரு காரியம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செய்ய வேண்டியது, என்னுடைய சம்பாத்தியத்திற்கு என்னுடைய லக்குக்கு இதுதான் சரி, எனக்கு ஆண்டு வகுத்து கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் பாதைக்கு இது போதுமானது, அது இச்சை அடக்கம். வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வாழ்க்கை பாதைக்கு ஆண்டு இந்த காரியத்தை வைத்திருக்கிற, இதில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். ஒரு சில சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சி மிகுந்தளவு அகலக்கால் வைத்து எத்தனையோ இடத்துல போனப்போ ஆண்டுடைய சாட்சி இழந்து போகிறாங்க, குடும்பத்தினுடைய சமாதானத்தை இழந்து போகிறாங்க. இந்த ஆவிக்குரிய கனியில் எந்த இடத்துல குறைவுகள் வந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளாடும். அன்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், தயவு, நற்குணம், விசுவாசம், எந்த ஒரு கனியில் ஒன்று நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப பொறுமைசாலி, என்ன சொன்னாலும் என்னை அசைக்கவே முடியாது பாஸ்டர், ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறேன். ஆனால் அதே வேளையில் இச்சை அடக்கத்தில் இல்லை, நான் விருப்பப்பட்டது செஞ்சேன், அப்படி இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய கனிகள், எந்த கனிகளில் நான் நல்லா இருக்கிறேன், எதில் இன்னும் முன்னேறணும், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இடைபடுவார். கர்த்தர் கடைசியாக கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 16, 17, புக் ஆஃப் கலாஷியன்ஸ் சாப்டர் 5 verse 16 and 17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கும். சில காரியங்களை முடிவு செய்கிற பொழுது மாம்சத்துக்கும் ஆவிக்கு போராட்டம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்முடைய மனக்கண்களை இன்னும் பிரகாசமாக்கி கொண்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் நல்லா ஃபுல் பிளெஜ்டாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே அந்த போராட்டங்கள் வரும். இந்த கலாத்தியர் 5:17 சொல்கிற மாதிரி மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராட்டம் வரும்.
நான் சொன்ன பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சரியில்லை, இந்த சஜஷன் எடுக்காதீங்க, இப்படி எடுக்காதீங்க. விசுவாசத்தின் பிரயாணத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு இந்தியாவில் எங்கள் நடத்தின ஒரு ஊழியக்காரர் கூட, இது சேஃபானது தம்பி, இது வேண்டாம், நீங்கள் முதல் முறை சிங்கப்பூர் போய் திரும்பி வந்துட்டீங்க, நீங்கள் சேஃபாக இங்கேயே இருங்க, ஊர்லேயே இருங்க, சென்னையில் இருங்க அப்படின்னார். ஆனால் தேவனுடைய வார்த்தை இடைப்பட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போனப்போ அந்த விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் ஆவிக்குரியபடி, நான் ஆவிக்குரியபடி நடப்பேன், நான் ஆவிக்குரியபடி விதைப்பேன், ஆவியில் ஆரம்பிச்சேன்னா ஆவியில் தான் முடிக்க போகிறேன்னா, இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இருக்கிற போராட்டத்தை நிச்சயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இந்த 3 வாரம் நம்ம தியானித்திருக்கிறோம். இனி வருகிற நாட்களில் மாம்சத்தில் ஒரு காரியம் உங்கள் மைண்டில் வருதா, ஒரு போராட்டம் வருதா, ஒரு ஆவிக்குரிய காரியம் வருதா, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். நீங்கள் சொல்லணும், ஆவிக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்ளுவோம், ஆவிக்கு ஏற்றபடி எல்லா வகையில் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிப்போம், ஆவிக்கு ஏற்றபடி விதைப்போம், ஆவியினால் ஆரம்பினாங்க, ஆவியினால் முடிக்கும்படி தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்தி, ஆண்டவர் இந்த அன்பின் கனிகளை தியானிக்க உதவி செய்தார். என்னோட கூட சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய கனிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய அன்பு குடும்பத்தில், மனைவியினிடத்தில், கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில் நான் செலுத்துகிற அன்பில் குறைவு இருந்தால் அந்த குறைவை நீங்கள் நிறைவு செய்து அந்த அன்பின் கனியில் வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் அனுபவத்தின் ஊற்றான அந்த சந்தோஷம் இருக்கணும். தேவன் கொடுக்கிற சமாதானம் போதும் என்கிற மனமே, அந்த மன ரம்மியம் கற்றுக்கொண்டீங்கன்னா ரொம்ப கிராண்ட் ஃபீஸ்டாக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. இல்லை ரைஸு ரசம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. மன ரம்மியத்தை டெஸ்ட் பண்ண ஒரு வழி, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மன ரம்மியம், அந்த மன ரம்மியம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் அநேக இடத்துல கர்த்தர் அதிசயமாக நம்ம நடத்துவார். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். என் குடும்பத்துக்கு மட்டும் நான் நல்ல குணசாலியாக இல்லை, என் குடும்பத்தார் எல்லாத்துக்கும். கடந்த வாரத்தில் சொன்ன பாருங்கள், அருமையான சகோதரிமார், அவங்க தான் குடும்பத்தை கட்டுறவங்க. அவங்க நினச்சா முழு குடும்பத்தை 10 பேர், 15 பேர், 20 பேர் சிப்ளிங்ஸ் இருக்கலாம். ஒரே ஒரு சகோதரி நினச்சா அந்த அன்பின் கயிற்றினால் கட்டி அந்த நற்குணத்தில் கொண்டு போகலாம். 2 சிப்ளிங்ஸ் இருக்கலாம், அந்த நற்குணம் மட்டும் இல்லை அப்படின்னா ஒட்டச்சு சுக்கு நூக்காயிடலாம். தயவு செய்து உங்கள் நற்குணம் அதிகரிக்கட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆவியின் கனி எதிர்பார்க்கிறார். விசுவாசம், அன்பில், ஆண்டு மேல் இருக்கிற அன்பில், உண்மையான அன்பில், ஆண்டவரை நேசிக்கிற அந்த உண்மையான அன்பில் இருக்கிற உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலன் அடைவீங்களே தவிர எந்த இடத்துலையும் பலவீனப்பட மாட்டீங்க. சந்தோஷமாக விசுவாசத்தில் ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அந்த சாந்தம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும்படியா இச்சை அடக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு இச்சை, மாம்சத்தின் இச்சையாகட்டும், கண்களின் இச்சையாகட்டும், ஜீவனத்தின் பெருமையாகட்டும், இது பிதாவினால் உண்டானதல்ல, உலகத்தினால் உண்டானது. எதுவும் என்னை தொடாதபடி பார்த்து கொள்ளுங்க ஆண்டவர். எதுவும் என்னை தொடக்கூடாது ஆண்டவரை. எந்த இச்சையோ என்னை தொடக்கூடாது. எதன் மேலேயும் என் கண்ணு போகக்கூடாது. என் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரியுது. சொல்லுங்க, என் மேல் இருக்கிற அபிஷேகம் பெரிது. என்னை அழைத்த அழைப்பு பெரிது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் மேலேயோ கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்த அழைப்பு பெரியது. பெரிய காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. God is expecting something from you. ஒவ்வொரு இடத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை எந்த இடத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் you are special for God. தேவன் உன்னத நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய கனிகள் உங்களுக்குள்ள பெருகட்டும். முதலாவது கனிகள் பெருகட்டும். அதோடு கூட வரங்களும் வல்லமைகளும் இணைந்து பெருகுகிற பொழுது கர்த்தர் திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைப்போற. சொல்லுங்க, அப்பா நாங்க பிள்ளை உங்களை நோக்கி பார்க்கிற ஆவிக்குரிய கனிகள் மகிமையாய் பெருகும்படியாய் எந்த இடத்துலையோ நான் அவமானம் அடையாதபடியாய் கர்த்தர் கரம் என்னை உயர்த்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். எல்லா கரங்களை தட்டி, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன்,
பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்லுங்க, நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அப்பா நான் உமது பிள்ளை. ரிபாபா ராஷா. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். கோடி ஸ்தோத்திரம். அவியானவரே, ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே, முதலாவது எனக்குள்ள திருச்சபைக்குள்ள இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆண்டவரே, எந்தெந்த கனிகளில் நாங்கள் குறைவாக இருக்கிறோமோ அதில் இன்னும் நிறைவடையும்படியாக உதவி செய்யுங்க. எந்தெந்த கனியில் நாங்கள் நல்லா
வளர்ந்தோங்கி ஆரோக்கியமா இருக்கிறோமோ அதுல இன்னும் செழிக்கும்படியா கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் இன்னும் பலப்படும்படியா கட்டப்படும்படியா உதவி செய்யுங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்படியா, நிதானித்து நிதானித்து நடந்து கொள்ளும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விதைக்கிற, நாங்கள் எடுக்கிற முடிவுகள், எங்கள் ஃபெல்லோஷிப், எங்கள் காரியங்கள் ஆவிக்கேற்றபடி நாங்கள் விதைக்கணும். நாங்கள் ஆவிக்கேற்றபடி விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். ஆவியில் ஆரம்பித்த நாங்கள் ஆவியில் முடிக்கும்படியாய் உம்முடைய அனுக்கிரகம், உங்க கிருபை எங்களை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை செய்யவே அற்புதங்களும் அடையாளங்களும் குடும்பங்கள் நடப்பதாக. எந்தெந்த சரீரத்தில் சுகமடையணுமோ உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிற. இந்த ஆராதனையில் கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே, அற்புதத்தின் காலத்துக்காய் நீங்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. ஒவ்வொரு சரீரத்திலும் சுகத்தை, நன்மையை, விடுதலையை கட்டளையிடுகிற என் தேவ கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். ஆவியில நடக்கும்படியாய் முடிவெடுத்து இருக்கிற, ஒப்பு கொடுத்து இருக்கிற, முயற்சி செய்கிற ஒருவரையே ஆண்டவர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா, தேவ கிருபை பெருகும்படியா ஜெபிக்கிற. ஒவ்வொரு சிரசிலும் ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிற. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.